உங்களுக்கு ஞாபகம் இருக்கா 2024 ஸ்டார்டிங்கில் நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் கான்ஃபிடென்ட்லி டிக்ளேர் பண்ணாங்க 2024 ஒரு லீப் இயர் அண்ட் ஹிஸ்டாரிக்கலி மார்க்கெட் லீப் இயரில் அவ்வளோ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாது அப்படின்னு ரொம்ப கன்வின்சிங்காகவே சொன்னாங்க. பட் கெஸ் வாட், மார்க்கெட் அவங்கள கம்ப்ளீட்டாக தப்பாக ப்ரூவ் பண்ணுச்சு. எப்படின்னா இந்த நம்பர்ஸ் பாருங்களேன். சென்செக்ஸ் 8.17% இன்க்ரீஸ் ஆகியிருக்கு, நிஃப்டி 50 பை 8.87% அண்ட் ஸ்மால் கேப் ஒரு வாப்பிங் 29.31% இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. மார்க்கெட் கிளைம் மட்டும் ஆகலைங்க, சோர் ஆகியிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ப்ரிடிக்ஷன்ஸ் தப்பாக போனது கிடையாது, இது லாஸ்ட்டும் கிடையாது. ஸோ ரியல் கொஸ்டினே என்னன்னா, எதுக்கு மற்றவங்களோட கெஸ் ஒர்க்கை நம்மளோட ஃபினான்ஷியல் ஃபியூச்சர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண விடணும்? இந்த மாதிரி ப்ரிடிக்ஷன்ஸை நம்புறதுக்கு நம்ம ஏன் ப்ராசஸை நம்பக்கூடாது? லாங் டேர்ம் மணி இன்வெஸ்ட் பண்ணுங்க. மார்க்கெட் கரெக்ஷன்லையுமே எஸ்ஐபியை கன்சிஸ்டண்ட்டாக பண்ணிகிட்டே வாங்க. ஒரு ப்ரொஃபஷனல் கைடன்ஸ்க்காக சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் பிளானர் கூடயோ இல்லை ஒரு ப்ரொஃபஷனல் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் கூடயோ உங்கள் போர்ட்ஃபோலியோவை ரெவ்யூ பண்ணுங்க. ஸ்மார்ட்டாக அசட் அலிகேஷனை ரீபேலன்ஸ் பண்ணுங்க. ஏன்னா அட் த எண்ட் ஆஃப் த டே எது ரொம்ப இம்பார்ட்டன்ட், நாய்ஸா அவுட்கமா? ப்ராசஸ் ட்ரிவன் இன்வெஸ்டிங் எப்போவுமே வின் தான் ஆகும். ஸோ ரியாக்ட் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிட்டு ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணதை ஸ்டார்ட் பண்ணுங்க. அண்ட் எங்கள் பயோவில் இருக்க லிங்க்ல போய் ப்ராசஸ் ஓரியன்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்காக எங்களோட ஃபினான்ஷியல் பிளானரோட ஃப்ரீ கன்சல்டேஷனை ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்கள் ஃபியூச்சர் ப்ரிடிக்ஷனை விட ரொம்ப டிசர்வ் பண்ணுறது ஒரு பிளான் தான்.